தரப்பட்டுள்ளது என்பதையும் நிறைவு கூற வேண்டியது என்னுடைய கடமை என்பதை இப்ப சொல்றேன். சுமார் 250 கோடி மதிப்பீட்டில் தொகுதி முழுவதும் 274 தொகுதி தெருக்களுக்கு தார் மற்றும் சிமெண்ட் சாலைகளை அமைத்து கொடுத்து ஒரு சீரான ஒரு சாலை அமைப்பை அவருடைய எம்எல்ஏவா அமைச்சரை இருந்த காலத்தில் மக்களுக்காக அவர் செய்திருக்கிறார். அது நம்ம மக்களாகிய உங்களுக்கே தெரியும். அதை நினைவு கூற வேண்டியது என்னுடைய கடமை இந்த நேரத்தில். அதே போல இங்க மழை நீர் வடிகால் கால்வாய்கள் 120 கோடி ரூபாய்க்கு 678 தெருக்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார். 30 கோடியில ஐயப்பந்தங்கல், பரணிபுத்தூர், மௌலிவாக்கம் ஊராட்சிகளுக்கு சென்னை மெட்ரோ குடிநீர் திட்டத்தையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை யாருமே இங்க மறுக்க முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்ல பெருமைப்படுகிறேன். எனவே போன முறை அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஏதாவது விடுபட்டிருக்கு, இதெல்லாம் அண்ணன் செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உறுதியாக இந்த முறை ஜெயிச்சு நிச்சயமாக அந்த பணிகளையும் 100% ஆலந்தூர் தொகுதிக்கு மிக சிறப்பாக பணியாற்றுவார் என்ற வாக்குறுதியை இப்ப உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த முறை ஆட்சி அமைக்க போவது நமது மத சார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அதுல யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இன்னைக்கு கருத்து கணிப்புகள் நீங்களாம் பார்த்தீங்களா? மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி 180 185 தொகுதிகளை வென்று அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லி இருக்காங்க என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எதிர்கட்சியில இருப்பவர்கள் நிச்சயமாக டெபாசிட் காலியாகி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் உறுதியாக மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை.